வணக்கம். இந்தியாவின் விண்வெளி பயணங்களில் சந்திரயான் மற்றும் ககன்யான் ஆகிய இரண்டும் மிக முக்கியமான மைல்கற்கள். ஆனால் இவை இரண்டும் ஒன்றிலிருந்து ஒன்று எப்படி வேறுபடுகின்றன? வாருங்கள் பார்ப்போம். சந்திரயான் என்பது நிலவை ஆராய அனுப்பப்பட்ட ஒரு ரோபோட்டிக் திட்டமாகும். இதன் முக்கிய நோக்கம் நிலவின் மேற்பரப்பில் தரையிறங்கி ஆய்வு செய்வதாகும். மறுபுறம் ககன்யான் என்பது மனிதர்களை விண்வெளிக்கு அழைத்துச் செல்லும் திட்டமாகும். இது நிலவுக்குச் செல்வதில்லை, பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையில் எல்லியோ மட்டுமே பயணிக்கும். சந்திரயானில் இயந்திரங்கள் மட்டுமே இருக்கும், ஆனால் ககன்யானில் உயிருள்ள மனிதர்கள் இருப்பார்கள். இதுவே இந்த இரண்டு திட்டங்களுக்கும் இடையிலான மிகப்பெரிய வித்தியாசம். மனிதர்கள் பயணிப்பதால் ககன்யான் திட்டம் சந்திரயானை விட பல மடங்கு அதிக சிக்கலானது மற்றும் கூடுதல் பாதுகாப்பு அம்சங்களை கொண்டது. சந்திரயான் கருவிகளுக்கு காற்று அல்லது ஆக்சிஜன் தேவையில்லை, ஆனால் ககன்யானில் மனிதர்கள் சுவாசிக்கவும் உயிர் வாழவும் அதிநவீன உயிர் பாதுகாப்பு அமைப்புகள் ECLSS அவசியம். சந்திரயானில் சவால் என்பது காற்று இல்லாத நிலவில் தரையிறங்குவது. ஆனால் ககன்யானில் சவால் என்பது காற்றுள்ள வளிமண்டலத்தில் எரிந்து விடாமல் பூமிக்குள் நுழைவது. சந்திரயான் லேண்டருக்கு வெப்பத் தடுப்பு கவசம் தேவையில்லை, ஆனால் ககன்யான் விண்கலம் 3000 டிகிரி வெப்பத்தை தாங்கும் வலிமையான கவசங்களை கொண்டிருக்க வேண்டும். விண்வெளித்துறையில் இயந்திரங்களுக்கு ஒரு பாதுகாப்பு விதியும் மனிதர்களுக்கு அதைவிட மிக கடுமையான ஹியூமன் ரேட்டிங் பாதுகாப்பு விதிகளும் பின்பற்றப்படுகின்றன. இரண்டுமே LVM-3 ராக்கெட்டை பயன்படுத்தினாலும் ககன்யான் ராக்கெட்டில் வீரர்களை காக்க க்ரூ எஸ்கேப் சிஸ்டம் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளது. சந்திரயான் திட்டங்கள் நிலவில் பல வாரங்கள் ஆய்வு செய்யும். ககன்யானின் முதல் பயணம் 3 நாட்கள் முதல் 1 வாரம் வரை மட்டுமே இருக்கும். சந்திரயானில் நாம் தரவுகளை டேட்டா மட்டுமே பெறுகிறோம். ககன்யானில் விண்வெளி பயணத்தின் நேரடி அனுபவமும் மனித திறனும் நமக்கு கிடைக்கும். சந்திரயான் கருவிகளுக்கு பயிற்சி தேவையில்லை, ஆனால் ககன்யான் வீரர்களுக்கு பல ஆண்டுகள் மிக கடுமையான உடல் மற்றும் மன ரீதியான பயிற்சிகள் தேவை. தேர்ந்தெடுக்கப்பட்ட விமானப்படை வீரர்கள் எடையற்ற நிலை மற்றும் அவசர நிலைகளை எதிர்கொள்ள சர்வதேச அளவில் பயிற்சி பெற்றுள்ளனர். இரண்டு திட்டங்களிலும் சர்வதேச ஒத்துழைப்பு இருந்தாலும் ககன்யானில் மனித பாதுகாப்பு தொடர்பான தொழில்நுட்ப பகிர்வு மிக முக்கியமானது. சந்திரயான் தோல்வியடைந்தால் அது ஒரு கருவியின் இழப்பு மட்டுமே, ஆனால் ககன்யானில் தோல்வி என்பது ஒரு மனித உயிரின் இழப்பு. எனவே பாதுகாப்பு 100% உறுதி செய்யப்பட வேண்டும். ககன்யான் திட்டம் இந்தியாவின் சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கவும் நிலவுக்கு மனிதர்களை அனுப்பவும் அடித்தளமாக அமையும். சந்திரயானின் தரை இறங்கும் தொழில்நுட்பமும் ககன்யானின் மனித பாதுகாப்பு தொழில்நுட்பமும் இணைந்தால் இந்தியா நிலவில் தளம் அமைக்கும். இந்த இரண்டு திட்டங்களின் வெற்றியும் இந்தியாவை விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு உலகத் தலைவராக மாற்றும். சந்திரயான் நம் அறிவியலை நிரூபித்தது, ககன்யான் நம் வீரத்தை நிரூபிக்கும். இரண்டுமே இந்தியாவின் பெருமை. ரோபோக்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் கொடி விண்வெளியில் பட்டொளி வீசி பறக்கும். இன்று பூமியின் சுற்றுப்பாதையில் கால் பதிக்கும் நாம் நாளை நிலவிலும் செவ்வாய் கிரகத்திலும் நடப்போம். இந்த வரலாற்று பயணத்தில் ஒவ்வொரு இந்தியனும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். விஞ்ஞானிகளுடன் இணைந்து நாமும் பெருமைப்படுவோம். விண்வெளி பயணத்தின் போது மருத்துவர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் அதிகம் கவலைப்படுவது எதற்காக? அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.